குளச்சல் அருகே சாலை வைத்து பாருங்கள். என்ன பாருங்கள், சிவப்பு நிற கார் வரும். அண்ணா சார் பின்னாடி வந்து அப்படியே அண்ணா இடிக்க பாருங்கள். அந்த ஸ்கூட்டியில் வந்தார் அவர். அந்த காருக்காரன் இடிச்சிட்டு அப்படியே போகிறான், பின்னாடி வந்த காருக்காரன். குளச்சல் அருகே சேவலை குடியிருப்பு விலையை சேர்ந்தவர், ரியல் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர், தொழிலதிபர் அருளப்பன். இவர் நேற்று மாலை 3 மணி அளவில் உடையார்விளையிலிருந்து வீட்டுக்கு வரும் வழியே குளச்சல் ஜேம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு முன்புறம் தன்னுடைய ஸ்கூட்டியில் போய் கொண்டிருக்கும்போது பின்னாடி வந்த சிவப்பு நிற கார் இவரை ஓவர்டேக் பண்ணி இவர் மீது உரசி மோதிவிட்டு சென்று விட்டது. அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் காயம்பட்டு உடனே கூடியிருந்தவர்கள் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கிருந்து சிகிச்சை பலனளிக்காமல் அறுவை சிகிச்சை செய்தும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை 7:30 மணிக்கு மரணமடைந்தார். குளச்சல் போலீசார் அதனால் வழக்கு பதிவு செய்து உடற்கூறு ஆய்வுக்காக இன்று அனுப்பி வைத்தனர். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, ஸ்கூட்டியில் செல்லும்போது ஹெல்மெட்டு போடாததுனால, இந்த வீடியோ ஒருக்கா கூட திரும்ப பாருங்கள். அந்த சிவப்பு நார் காரு வரும்போது பாருங்கள். இவர் ஹெல்மெட்டு போட்டிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே விழுந்து தலையில் அடிபட்டு தான் இவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருது. ஹெல்மெட்டு போட்டிருந்தா எந்த பிரச்சனை இல்லை. அதனால் மக்களை, நீங்கள் ஹெல்மெட்டு போடுங்க, தலையில் எந்த காயமும் வராது. அதே போல் இந்த காரு செய்தது ரொம்ப தப்பு. வேணும்னே இடிச்சிட்டு போனது மாதிரி இருக்குது. இப்படி ஒரு விபத்து நடக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்படி இருந்தப்பறம் இடிச்சிட்டு அந்த காருக்காரன் தப்பி ஓடுறான். டிராஃபிக் போலீஸ் எல்லாம் பின்னாடி விரட்டி போயிருக்கிறாங்க. இது மோசமான நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதனால் குளச்சல் பகுதி அவருடைய ஊரில் உள்ள மிகவும் சோகமாக இருக்கிறார்கள். பொதுமக்களும் ஹெல்மெட் அணிஞ்சு இப்படிப்பட்ட விபத்து வராமல் தங்களை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இல்லை, ஆட்டோவில் எடுத்து கொண்டு போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு ஊர் மக்கள் சேர்ந்து.